யாரும் நம்முடைய முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாது. உலகமே நம்மளை எதிர்த்தா கூட கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தா அது போதும். தேவன்கிட்ட மெஜாரிட்டிலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அவர் ஒருத்தர் போதும். அவரை ஒரு மனுஷன் நம்பினா போதும். அதனுடைய விளைவு அதான் இல்லையா? தேவன் இப்படிதான் செயல்படுகிறார். ஆகவே உங்க பிரச்சனைகளை பெரிதாய் பார்க்க வேண்டாம். சின்ன பிரச்சனை எல்லாம் சொல்லுங்க, சின்ன பிரச்சனை. பெரிய தேவன், இவர் சர்வ வல்லவர், இவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லை. சபையாய் நமக்கு இப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்வார் என்றால் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? பிரச்சனையோட வந்திருக்கிறவர்களுக்கு செய்ய மாட்டாரா? அவர் எல்ஷடாய் தேவன். எல்ஷடாய்னா சர்வ வல்லவர், என்ன வாழ வைக்கிற தேவன். எப்படியாவது என்ன வாழ வச்சிருவார். ஏதாவது செய்யாம விட மாட்டார். என்னை தூக்கி விடாம அவர் இருக்க மாட்டார். அது அவருடைய பிரச்சனை, அவர் பார்த்து கொள்வார். எப்படி செய்வார் என்பதை நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்க கூடாது. நினைச்சு அதுல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண கூடாது. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் வழியே இல்லாம இருக்கலாம். அவருக்கு கோடி வழிகள் உண்டு. அவருக்கு எல்லையே கிடையாது. அவர் சர்வ ஞானி. அவரை போல யாரும் சிந்திக்க முடியாது, பிளான் பண்ண முடியாது. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோடே, என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நாங்கள் இங்க இடம் மாறி இருக்கிறது உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும். இயேசுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. சத்துரு நிந்தையாய் நினைத்ததை நீர் இரட்டிப்பான ஒரு மகிமையாய் திருப்புவீராக. அப்படியே செய்ய போகிறபடியால் நன்றி ஆண்டவரே. நீர் தொடர்ந்து எங்களை எடுத்து பயன்படுத்தும், இந்த சபையை எடுத்து பயன்படுத்தும். உம்முடைய நாமம் எங்கள் மூலமா மகிமைப்படட்டும். உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.